சென்னையில் கனமழை பெய்து வருவதால் தரையிறங்க முடியாமல் 5 விமானங்கள் வானில் வட்டமடித்து வருகின்றன. சென்னையில் கனமழை பெய்து வரும் காரணத்தினால் தரையிறங்க முடியாமல் 5 விமானங்கள் வானில் வட்டமடித்து வருகின்றன. பெஞ்சல் புயலின் காரணமாக சென்னையில் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக தரையிறங்க முடியாமல் 5 விமானங்கள் வானில் வட்டமடித்து வருகின்றன. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சென்னை விமான நிலையத்தின் ஓடுபாதையில் விமானங்களை தரையிறக்க முடியாத சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, பெஞ்சல் புயலின் காரணமாக சென்னையில் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக 5 விமானங்கள் வானில் வட்டமடிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. துபாயில் இருந்து சென்னை வந்த விமானம் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்து வருகிறது. பெஞ்சல் புயலின் காரணமாக சென்னையில் கனமழை பெய்து வருவதால் தரையிறங்க முடியாமல் 5 விமானங்கள் வானில் வட்டமடித்து வருகின்றன. துபாயில் இருந்து சென்னை வந்த விமானம் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்து வருகிறது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சென்னை விமான நிலையத்தின் ஓடுபாதையில் விமானங்களை தரையிறக்க முடியாத சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. மும்பை, அபுதாபி, பெங்களூரு நகரங்களிலிருந்து வந்த விமானங்களும் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்து வருகின்றன. பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக தரையிறங்க முடியாமல் 5 விமானங்கள் வானில் வட்டமடித்து வருகின்றன. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சென்னை விமான நிலையத்தின் ஓடுபாதையில் விமானங்களை தரையிறக்க முடியாத ஒரு சூழலானது உருவாகியிருக்கிறது. துபாயில் இருந்து சென்னை வந்த விமானம் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து மும்பை, அபுதாபி, பெங்களூரு நகரங்களில் இருந்து வந்த விமானங்களும் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்து வருகின்றன. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் வசந்த். வணக்கம். சென்னையில் கனமழை பெய்து வரும் இந்த காரணத்தினால் தரையிறங்க முடியாமல் 5 விமானங்கள் வானில் வட்டமடித்து வருகின்றது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம் வசந்த். வணக்கம். சென்னை விமான நிலைய பகுதிகளில் தற்சமயம் இந்த கனமழையானது காற்றுடன் பெய்து வருவதால் இந்த விமானங்கள் தரையிறங்குவதில் தாமதமானது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக டெல்லியிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த விமானம், ஹைதராபாத்தில் இருந்து சென்னை வந்து கொண்டிருந்த விமானம், மும்பை விமானம், அபுதாபியில் இருந்து வந்து கொண்டிருந்த விமானம் என 5 விமானங்கள் தற்சமயம் இந்த தரை இறங்குவதற்கு போதுமான வானிலை சூழல் நிலவாத காரணத்தினால் வானத்தில் வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த காலை முதல் விமானங்கள் தரையிறங்குவதில் தாமதமானது ஏற்பட்டு வருகிறது. அதாவது இந்த மீனம்பாக்கம் பகுதிகளில் இந்த மழையின் அளவும் காற்றின் வேகமும் சற்று அதிகமாக காணப்படுகிறது. இதன் காரணமாக விமானங்கள் தரை இறங்குவதில் இந்த பாதுகாப்பு கருதி தாமதமாக தரையிறக்கப்பட்டு வருகிறது. அதாவது விமானங்கள் நீண்ட நேரமாக வானில் வட்டமடித்துக் கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக இந்த மழையின் காரணமாக தரையிறங்குவதில் இந்த ஓடுபாதைகளில் உள்ள தண்ணீரின் அளவும் காற்றின் வேகத்தை பொறுத்தும் இந்த விமானங்களை தரையிறக்குவதற்கு அந்த அதிகாரிகள் அனுமதிக்கின்றனர். அதன் அடிப்படையில் தற்சமயம் தரையிறங்க முடியாமல் 5 விமானங்கள் வானில் வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றன. காலை முதல் வரும் விமானங்கள் ஒன்றாக தாமதமாகவே தரையிறங்கி வருகிறது. அதே போன்று இங்கிருந்து புறப்படும் விமானங்களும் தற்சமயம் தாமதமாகத்தான் புறப்பட்டு வருகிறது. இந்த புயல் நண்பகல் 1 மணிக்கு மேல் கரை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த நேரங்களில், அதாவது 1 மணிக்கு மேல் ஏதாவது ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் வரை இந்த விமான நிலைய ஓடுபாதை மூடுவதற்கான வாய்ப்பும் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த புயலின் வேகத்தை பொறுத்து அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் இந்த விமான ஓடுபாதை தளமானது 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் வரை மூடப்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளதாகவும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் பயணிகள் தங்கள் பயண திட்டத்தை அந்தந்த விமான நிலைய அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு உறுதி செய்த பின்னர் விமான நிலையம் வரும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த புயல் மழையானது தற்சமயம் மீனம்பாக்கம், பல்லாவரம், குரம்பேட்டை, தாம்பரம் பகுதிகளில் கனமழையாக தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த விமான நிலையத்தின் பின்பகுதியான பல்லாவரம் பகுதிகளில் இருந்து அதிகப்படியான மழை நீரானது இந்த ஓடுபாதைக்கும் வரும். இதன் காரணமாகவும் இந்த விமானங்கள் தரையிறங்குவதில் தாமதம் ஏற்படும். குறிப்பாக இந்த பல்லாவரம் பகுதிகளில் உள்ள மழை நீரானது இந்த விமான நிலையத்தின் ஓடுபாதையில் உள்ள கால்வாய் வழியாகத்தான் கடந்து இந்த அடையாறு ஆற்றில் கலக்கிறது. இந்த கால்வாயில் அதிகப்படியான வெள்ளம் வரும் பொழுது
இந்த வெள்ளமானது விமான நிலைய ஓடுபாதைகளும் வெள்ளம் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த நேரங்களில் மட்டும் இந்த விமான நிலைய சேவையானது மூடப்படும். குறிப்பாக இந்த புயல் காலங்களில் விமான சேவை புயல் கரையை கடக்கும் 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் வரை இந்த விமான சேவையானது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே வந்த புயல்களில். அதே போன்று இந்த புயல்களிலும் அதன் வேகத்தை பொறுத்து இந்த தடை அறிவிப்பானது விரைவில் வர வாய்ப்புள்ளதாகவும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்சமயம் வரை விமானங்கள் ஏற்கனவே நேற்றிலிருந்து 14 விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்சமயம் இந்த விமானங்கள் இறங்குவதில் தாமதமானது ஏற்பட்டுள்ளது. அதாவது இந்த பகுதியில் காற்றின் வேகம் சற்று அதிகமாக காணப்படுகிறது. சிறிய ரக விமானங்கள் பொதுவாக உள்நாட்டு விமான சேவைக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பெரிய ரக விமானங்கள் வெளிநாடுகளிலிருந்து தரையிறங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த 14 விமானங்கள் தடை செய்யப்பட்டவை உள்நாட்டுகளில் பயன்படுத்தப்படும் MiG-76 ரக விமானங்கள். இந்த விமானங்கள் தரையிறங்குவதில் இந்த காற்றின் வேகம் அதிகமாக இருந்தால் ஆபத்து ஏற்படும் என்பதற்காக அந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த பெரிய ரக விமானங்கள் சீதோசனை நிலை பொறுத்து கீழே ஓடுபாதைகளில் உள்ள தண்ணீரின் அளவினை பொறுத்தும் தாமதமாக இறக்கப்பட்டு வருகிறது. அதுபோன்று தாமதமாக இறக்கப்படுவதற்கு வரை தொடர்பிலேயே இருக்கிறார்கள். விமான நிலைய அதிகாரிகளிடம் தொடர்பிலேயே இருந்து அது இறங்குவதற்கு சரியான சீதோசன நிலை ஏற்படும் பொழுது விமானிகள் மூலம் இறக்கப்பட்டு வருகிறது. தற்சமயம் இந்த 4 விமானங்கள் வானில் வட்டமடித்துக் கொண்டிருக்கின்றன. அதாவது 5 விமானங்கள் வட்டமடித்துக் கொண்டிருந்த நிலையில் ஒரு விமானம் தரையிறக்கப்பட்டுள்ளது. மேலும் 4 விமானங்கள் வானில் வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த விமான சேவை ரத்து என்பது 1 மணிக்கு மேல் இந்த புயல் கரையை கடக்கும் நேரங்களில் அறிவிப்பாக வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழையின் அளவு, அதாவது இப்பொழுதிலிருந்து மழையின் அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை பொறுத்தும் இந்த காற்றின் வேகத்தை பொறுத்தும் இந்த அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்புள்ளது. இதனால் விமான பயணிகள் விமான நிலைய அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு தங்கள் பயணங்களை உறுதி செய்யும்படியும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அதாவது குறிப்பாக இந்த விமான நிலையங்களில் போதிய அளவு பயணிகள் இல்லாமல் தான் காணப்படுகிறது. இருப்பினும் முன்கருவி செய்து ஏற்கனவே இந்த பயணத்தை திட்டமிட்டிருந்த பயணிகள் அந்தந்த விமான நிலைய அலுவலகங்களுக்கு தொடர்பு கொண்டு அவர்கள் உறுதி செய்த பின்னரே விமான நிலையம் வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த புயலானது மதியம் நண்பகல் 1 மணிக்கு மேல் கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் மழையின் அளவு சற்று அதிகமாகவே காணப்பட்டு வருகிறது. காற்றும் சூறை காற்றாக வீசி வருகிறது. இந்த சிறிய ரக விமானங்கள் இறங்குவதில் அதிகப்படியான சிக்கல்கள் இருந்து வருவதால் தாமதமாகவே இறங்கி வருகிறது. எந்த விமானமும் குறித்த நேரத்தில் இறங்கவில்லை என்பதுதான் உண்மையான தகவலாக இருக்கிறது. அதாவது குறித்த நேரத்தில் விமானங்கள் இறங்குவதற்கு போதுமான வானிலை ஒத்துழைப்பு இல்லை என்பதன் காரணமாக தாமதமாகவே இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக, அதாவது அது வானத்தில் விமானங்கள் காத்திருந்து வருகின்றன. நீண்ட நேரமாக இந்த மெரினா பீச் கடற்கரை பரப்பளவு அல்லது ஸ்ரீபெரும்புதூர் பகுதிகளில் இந்த விமானங்கள் வானில் வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. விமான நிலைய அதிகாரிகளிடம் இருந்து உரிய அறிவிப்பு வந்த பின்னரே விமான நிலையத்தில் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக தரையிறங்கி வருகின்றன. இந்த தற்சமயம் இந்த ஓடு பாதைகளிலும் தண்ணீரின் அளவு கொஞ்சம் அதிகமாகவே காணப்படுகிறது. பல்லாவரம் பகுதிகளில் இருந்து ஒரு கால்வாயானது விமான நிலையத்தின் உள் மைய பகுதியில் கடந்து அடையாறு ஆற்றில் கலக்கும் அளவிற்கு அந்த தண்ணீர் வடிகால் கால்வாயானது ஏற்பாடு இருக்கிறது. அந்த கால்வாயின் கொள்ளளவை தாண்டி அந்த நீர் பெருக்கெடுத்து ஓடும் பொழுது இந்த விமான சேவைகளில் இந்த பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.